கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, எங்களுடைய பேச்சு ஆற்றலினாலே அல்லது பேச்சு வல்லமையினாலே நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு பேச்சு ஆற்றல், பேச்சு வல்லமை, அந்த பேசுகிற திறமைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை வைத்து கொண்டு நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட வேண்டாம். அன்பானவர்களே, நான் ஏன் இதை இப்படி சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்துவிட்டு எனக்கு நான் செய்த இந்த தேவனுக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத காரியங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய பேச்சு ஆற்றலினாலே அதற்கெல்லாம் காரணங்கள் சொல்லி, அதற்கெல்லாம் நான் ஒரு சாட்டுப்போக்குகள் சொல்லி, அதற்கு உரிய விதமாக நான் பேசி தேவனை என் பக்கமாக சாய்க்கலாம் அல்லது என் பக்கமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு திருப்பலாம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைத்து விட வேண்டாம். இந்த உலகத்திலே பலரை பார்க்கும் பொழுது எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ பிழைகள், எவ்வளவோ பிழையான காரியங்களை செய்துவிட்டு அதை சரியென்று சொல்லி, தாங்கள் செய்தது சரி என்று சொல்லி, அல்லது தாங்கள் சொன்னது முதல் ஒன்று சொல்லி இருப்பார்கள் பிழையான அல்லது ஒரு கஷ்டமான, மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்லியிருப்பார், அதை இல்லை என்று சொல்லி இப்படி தங்களுடைய பேச்சு ஆற்றலினால், தங்களுடைய அன்புக்குரியவர்களே பேச்சு திறமையினாலே இன்றைக்கு எப்படியாக அன்பானவர்களே அதை மாற்றி பேசி தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த நாளிலும் நான் உங்களோடு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய பேச்சு ஆற்றல்கள், வல்லமைகள், திறமைகள் இருக்கலாம். ஆனால் அதை வைத்து கொண்டு தேவனு பிரியமில்லாத காரியங்களையும் செய்துவிட்டு, தேவன் விரும்பாத காரியங்களையும் செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய பேச்சாற்றலினால் அதையெல்லாம் நாங்கள் சரிப்படுத்தி விடலாம் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஆமென். ஆகவே இந்த நாளிலும் இதிலே கவனமாக இருப்போம். நாங்கள் தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்து விட்டோம் என்றால், தேவன் விரும்பாத காரியங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவிடத்திலே எங்களை தாழ்த்துவதும் ஆண்டவிடத்திலே மன்னிப்பு கேட்பதுதான் மேன்மையான காரியம். அதுதான் ஆசீர்வாதத்தை தரும். அதை விட்டு நாங்கள் அதற்கு சாட்டுப்போக்குகள் சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி இப்படியாக எங்களுடைய பேச்சு ஆற்றல், எங்களுக்கு நல்ல திறமை இருக்கு என்று சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவனை எங்கள் பக்கமாக திருப்பலாம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை நினைத்து விட வேண்டாம். அது மனுஷர்கள் மத்தியிலே சில வேளைகள் அது எங்களை நல்லவர்கள் போல காட்டி விடலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எங்களுடைய பேச்சாற்றலினால், பேச்சு திறமையினாலே நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்திலே சில உதாரணங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். ஆதாமை குறித்து உங்களுக்கு தெரியும். அங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே பாருங்கள், 3வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அன்பானவர்களே, பாருங்கள், இவன் ஆண்டவர் முதலே ஏற்கனவே சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். ஆனால் இவன் புசித்து விட்டான். புசித்த பிற்பாடு அவன் தனக்கு ஏதோ தன்னுடைய பேச்சினாலே ஆண்டவர் என் பக்கமாய் திரும்புவார், நான் பிழை செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் என்று அப்படி நினைத்து, அன்புக்குரியவனுடைய பேச்சின் காரியங்களை பாருங்கள் என்ன சொல்லுகிறார் 12வதுல, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அப்படி என்றால் நீர் தந்த இந்த ஸ்திரி தான் எனக்கு இந்த பாவத்தை செய்ய வைத்தாள் என்று சொல்லி பாருங்கள், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு பதிலாக இப்படி பேசினான். ஆகவே எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பேச்சின் ஆற்றல், திறமை, நாங்கள் அதற்கேற்றபடியெல்லாம் கதைப்போம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாங்கள் இவைகளை வெளிப்படுத்த முயற்சிப்போமானால், நாங்கள் பிழை செய்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க வேண்டும் ஒழிய வேறு விதங்களிலே கதைக்க முற்பட வேண்டாம். இந்த ஆதாமம் கூட அன்புக்குரியவர்களே, அவன் எப்படி ஒரு ஞானமாய் கதைக்கிறது போல இருந்தது. ஆனால் பிழை. அவர் சொல்றார், நீர் தந்தை ஸ்திரி தானே, நீ தானே தந்தீர்,
அவள்லாம் எனக்கு தந்தாள் என்று. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர்களுக்கு சொல்லி இருக்கு, நீ புசிக்க கூடாது. அவை இப்படியாக அன்புக்குரியவர்கள் எங்களுடைய பேச்சாற்றல்களை நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் தேவனுக்குள்ளாக அவைகள் எல்லாம் பேசி நான் என்னை நியாயப்படுத்தலாம் என்று நினைத்து விட வேண்டாம். அடுத்தது பாருங்கள், சாமுவேல் புஸ்தகத்திலே சவுலை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், அங்கே 1 சாமுவேல் 15:1 இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்றார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கைகளை மனதில் வைத்திருக்கிறேன், அதனாலே நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார், கொன்று போடு என்று சொன்னார். ஆனால் இந்த சவுல், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்களுக்குள்ளாக அவன் கீழ்ப்படிந்து போகிறான். ஆனால் கீழ்ப்படிந்து போனவன் முழுமையாக அங்கே அமலேக்கு கொண்டான் எல்லாவற்றையும் அவன் மடங்கடிக்காமல் சிலதை விட்டு வைத்தான் என்று நாங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் நீங்கள் 15வது அதிகாரம் 12வது 15 வரைக்கு வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை பாருங்கள். அதில் சொல்ல, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினன் என்றான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம் என கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன? ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு. ஆனால் இவன் சிலதை விட்டு வைத்தான். பாருங்க 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போடும். பாருங்க எப்படி கதைக்கிறான், கர்த்தருக்கு பலியிடும்படி அவைகளை கொண்டு வந்தீர்கள். பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவன், எல்லாவற்றையும் அழித்து போடும். அதாவது அழித்து போடாமல் அங்கே ஆடு மாடுகளை கொண்டு வந்து யாருக்கு? கர்த்தருக்கு பலியிடும்படியா கொண்டு வந்து இப்படியெல்லாம் பேசினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கனப்படுத்துவார் என்று அன்புக்குரியவர்களே சவுல் நினைத்தாரோ தெரியவில்லை. இப்படி எங்களுடைய பேச்சு, எங்களுடைய அன்புக்குரியவர்களே அந்த பேச்சாற்றல், பேச்சு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எப்படியும் எண்ணத்தை செய்துவிட்டு கர்த்தரிடத்திலே எங்களுடைய பேச்சினாலே நாங்கள் கர்த்தரை எங்கள் பக்கமாய் திருப்பலாம் என்று நினைத்து விடக்கூடாது. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரம் 21-22 பாருங்கள். அங்கே தாளந்து உவமை உங்களுக்கு தெரியும். அங்கே தாளந்து உவமையிலே அன்புக்குரியவர்களே எப்படியாக ஆண்டவர் அந்த தாளந்து உவமையிலே ஆண்டவர் 5 தாளந்து, அங்கே 2 தாளந்து, 1 தாளந்து என்று அந்த தாளந்தை கொடுத்த பொழுது 1 தாளந்தை பெற்ற அந்த மனுஷன் என்ன செய்தான் என்று சொன்னால் பாருங்கள், பின்பு வேறொருவன் வந்து ஆண்டவனே, இதோ லூக்கா புஸ்தகத்திலே பாருங்கள் 19வது அதிகாரத்திலே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருக்கிறேன். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். பாருங்கள் எப்படி அவன் அவன் தனக்கு கொடுத்து அந்த தாளந்தை வைத்து அவன் அதை பெருக்கி இருக்க வேண்டும், அதிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அதை செயற்படுத்தி இருக்கணும். இவன் தன்னுடைய அந்த பேச்சு, தன்னுடைய அந்த வார்த்தையினாலே ஆண்டவருக்குள்ளாக அதை நியாயப்படுத்தலாம் நினைத்தான். அன்புக்குரியவர்களை இதை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த தாளந்து உவமையிலும் ஒரு தாளந்தை பெற்ற அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளாக அதை எப்படியாக மகிமையாக அதை செயற்படுத்தி இருக்க வேண்டும், அதை வழிநடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் செயற்படாமல் அதற்கு எப்படியான காரணத்தை சொல்லி அந்த வார்த்தையினாலே, தன் பேசுகிற அந்த வார்த்தையினாலே
கர்த்தரை தன் பக்கமாய் திருப்பலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுக்கு எப்படியாக, உன்னுடைய வாயின் வார்த்தை, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நான் என்ன இந்த 3 சம்பவங்களும் என்னத்தை சொல்லுகிறேன் என்றால், அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய பேச்சு திறமை, ஆற்றல், அந்த பேச்சு வல்லமைகளை வைத்துக்கொண்டு கர்த்தரை என் பக்கமாக திருப்பலாம், அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் என்று நான் சொல்லலாம், அல்லது கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கலாம் என்று, அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு, நீங்கள் பிழைகள், தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்தால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதான் மேன்மை. அதை விட்டு எனக்கு பேச்சு இந்த விடயத்தில் எல்லாம் ஏதாவது காரணத்தை சொல்லலாம், சாட்டுப்போக்குகளை சொல்லலாம், எப்படியாவது கர்த்தருக்கு ஏதோ ஒன்றை சொல்லி நான் அதை நியாயப்படுத்தலாம் என்று எங்களுடைய பேச்சு வல்லமையை வைத்து, ஆற்றலை வைத்து நினைக்க வேண்டாம். ஆகவே இந்த சிறிய தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்களுக்கு பேச்சு வல்லமை, ஆற்றல், அந்த சாமர்த்தியம் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே அதை வைத்துக்கொண்டு நான் என்ன தவறு செய்தாலும், பிழை செய்தாலும் அதையெல்லாம் நான் நியாயப்படுத்தி கதைப்பேன் என்று நினைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்புக்குரியவர்களே நினைக்க வேண்டாம். உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.